வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜகன். நான் கந்தசாமி. பியூஓ 2023 நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய ஆன்சர் வித் அதனுடைய எக்ஸ்பிளைனை நம்ம பார்க்கலாம். முதல்ல தமிழில் வரக்கூடிய ஒரு 30 கொஷின்ஸ் வந்து நம்ம முதல்ல பார்த்தலாம். அடுத்தடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கொண்டு போய்க்கலாம். சரி, இப்போ எல்லா சப்ஜெக்ட்டும் கிளாஸ் வீடியோஸ் டெய்லி போயிட்டே இருக்குது. அதை நீங்கள் வரிசை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த பியூஓ எக்ஸாமை அடிக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டெட் எக்ஸாம் இப்போ தான் எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்துடுச்சு. 1 மார்க் 2 மார்க்கில் போன ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கவலையே பட வேண்டாம். நமக்கு அடுத்தடுத்து டெட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி டெட்டுங்கிறது கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி ஹெச்ஜிடி எல்லாம் பாஸ் பண்ணணும். பட் பிஓங்க அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க, உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், உடனே போஸ்டிங் போட்டுருவாங்க. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். இதில் கம்மி வேகன்சிங்களும் நிறைய பேர் ட்ரை பண்ணல. இந்த டைம் ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். சரி, நாம் பியூவில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டெட்டு எக்ஸாம் இப்போ தான் முடித்தோம் இல்லைங்களா, அதே கரண்ட்லி அங்கே இருக்கக்கூடிய அதே மைண்டில் படிக்கிற அந்த பழக்கத்தை அப்படியே கொண்டு வந்து பியூஓ நம்ம படிப்போம். பியூஓ படித்து முடித்த உடனே நமக்கு யூஜிடிஆர்பி ஹெச்ஜிடி வந்துடும். ஸோ அதை நம்ம அப்படியே வரிசையாக கொண்டு போயிட்டு இருப்போம். நம்ம படிப்பை வந்து நிறுத்தவே வேண்டாம். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா அது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் இப்போது இந்த இடைவெளி மட்டும் போட்டுறாதீங்க. பியூஓ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய யூஜிடிஆர்பி ஆகட்டும், ஹெச்ஜிடி ஆகட்டும், அடுத்து வரக்கூடிய டெட் ஆகட்டும், அதுக்கு நம்ம தயாராகணும் இல்லைங்களா? ஸோ நம்ம படிக்கக்கூடிய அந்த கண்டினியூட்டியை வந்து இந்த டைமில் நிறுத்திடாதீங்க. அப்பா படித்து முடிச்சாச்சு, டெட் ரிசல்ட் வந்தாச்சு, அவ்வளோதான், இது பாஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான், அது இருக்கவே கூடாது. எப்படி சுத்தனாலும் பிஓ சிலபஸும் டெட்டு சிலபஸும் கிட்டத்தட்ட 80-90% ஓரளவுக்கு தான் வந்து ஒரே மாதிரி தான் வந்து சேரும். அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னென்னா இந்த படிக்கிற விஷயத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சோம். கிளாஸ் மீன்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல தமிழ். வேர் சொல்லின் சரியான, அதாவது முதல் கேள்வியை பாருங்கள். வேர் சொல்லின் சரியான வினையச்சம் பெயரச்சம் இவற்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. வேர் சொல் என்ன அப்படின்னா ஓடு, ஓடிட்டே இருக்கும். இதுக்கு என்ன ஓடி, ஓடிய சொன்ன வந்த விசி. இங்கே என்ன சொல்ல வந்தாங்க வினை. இதுக்கு என்ன சொல்கிறேன்னா ஓடி, ஓடிய. இப்போ எப்படி சார் வினையச்சத்துக்கு அந்த பெயரச்சத்துக்கு வித்தியாசம் தெரியுது? ஓடுங்கிற ஒரு வேர் சொல்ல வச்சுட்டு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லி பாருங்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. ஓடிய பையன், சரிங்களா? ஓடி சென்றான், ஓடி வந்தான். இப்போ சென்றான் வந்தான், இப்போ சென்றான். இதெல்லாம் என்ன பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் இல்லைங்களா? இது ஒரு செயல், வினை, வினை சொல், சரிங்களா? சென்றான் வந்தான் வா சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஓடி சென்றான் அப்படின்ற ஒரு வினை சொல்லை எடுத்து வந்தால் அது வினையச்சம். தட்ஸ் இட். ஓடிய பையன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பையன் ஒரு பெயர் சொல்லாக வருதா? அப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை அப்படியே மெர்ஜ் பண்ணி பாருங்களேன். இந்த ஓடி சென்றான் இது கரெக்டாக லைன் ஃபார்ம் ஆகுது. அதே லைனை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பாருங்கள். ஓடிய சென்றான் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை படித்த மாதிரி இருக்குது. அது லைன் ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம இதுலேருந்து வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போ இந்த வார்த்தை அடுத்து என்ன வரும்? பெயர் சொல்லை எதிர்த்து அந்த எதிர்பார்த்தானு வரும். அடுத்த வார்த்தை என்ன ஆகும்? வினைச்சொல்லை எதிர்பார்த்தானு வரும். இப்படி அந்த வினைச்சொல்லை எதிர்பார்த்தும் பெயர் சொல்லை எதிர்பார்த்து வரக்கூடிய வார்த்தையை ஃபார்ம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்கள், ஓடி சென்றான், ஓடி வந்தான், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஓடிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து ஒரு பெயர் சொல் எடுத்து வந்து அது பெயரச்சம் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ மாற்றி வச்சு பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ரைட், அடுத்த கொஸ்டின் எல்லாம் 2வது கேள்விக்கு. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது? வினை தொகையா, உண்மை தொகையா, பண்பு தொகையா? எண்ணல், எடுத்தல். இதில் பாருங்கள், இந்த சொல் அது நம்ம முன்ன ஒரு இது வார்த்தையில் சொல்லிப்போம். அந்த வேர்ச்சொல்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வேர்ச்சொல் வந்து கண்டிப்பாக கேள்விகள் வருது அப்படின்னா மேலும் சில வார்த்தைகளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது சொல் அப்படிங்கிறது வந்து பெயர் சொல், இது பெயரச்சத்தோட சொன்னால் சொன்ன அம்மா அப்படின்னு சொல்லுவோம். வினையச்சத்தோட சொன்னால் சொல்லி சென்றார் அப்படின்னு சொல்லுவோம். தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெயர் சொல் தொடர சொன்னோம்னா தந்த அரசர், அதாவது வினைத்தொகை வினையச்சத்தோட சொல்லணும் அப்படின்னா தந்து சென்றார் அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது கேள்வி. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்கள், சரிங்களா? எண்ணல் எண்ணி பார்க்குறது, நீளமாக எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. எடுத்தல் எவ்வளோ எடை இருக்குது, முகத்தல் மோந்து பார்க்குறது, நீட்டல் இந்த மாதிரி வரிசையாக அந்த அளவை குறிக்கக்கூடிய பிறகு ஒரு விஷயத்தை அளந்து பார்க்கக்கூடியது. சரிங்க, என்ன இங்கே சொல்ல வராங்க? தொடர்ந்து வரும் தொகை எது? உண்மை தொகை. அதாவது உண்மை தொகைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2 சொற்களுக்கு இடையிலையும் கடைசிலையும் அப்படின்ற இடைச்சொல் மறைஞ்சு வர்றது உண்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அண்ணன் தம்பி, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அண்ணன் தம்பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மொட்டையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்னென்னு படிக்கணும் அப்படின்னா அண்ணன் தம்பி இப்படியாக வருது அப்படின்னா இதை வந்து நம்ம படிக்கிறது அண்ணனும் இடையிலையும், தம்பியும், புரியுங்களா, கடையிலையும்,
புரியுங்களா? ஸோ இடையிலையும் இறுதியிலையும் அந்த இடைச்சொல் மறைஞ்சு வர்றது. இப்போ டைரெக்டாக வந்து அண்ணனும் தம்பியும் வரல, மறைஞ்சு வருதா? ஸோ இதை வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். தாய் செய் உண்மை தொகை. புரியுங்களா? அதே மாதிரி இரவு பகல் உண்மை தொகை. தாய் தந்தை இரவு பகல் இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம். மறைஞ்சு வருது, அதனால உண்மை தொகை சொல்றோம். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 3வது கேள்வியா, செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையினை குறிக்கிறது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பூவின் அந்த 7 நிலைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வரிசை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு கொண்டு வந்துடலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பூவின் ஒரு நிலையாக செம்மலை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த பூவினுடைய நிலைகளை பற்றி பார்க்கலாம். அரும்பு முதல்ல பூவின் தோற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மொட்டு, முகை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த போதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதில் 2 வகையாக சொல்கிறோம். மொட்டு, முகை எல்லாம் சேர்த்து போதுன்னு சொல்கிறோம். பூ விரிய தொடங்கும் நிலை போது அப்படின்னு சொல்கிறோம். மலர், அலர் பூவின் மலர்ந்த நிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மலர். சரி, வி நெடில் எழுத்து ஆகிய வி அப்படின்றது அடுத்த நிலை, பூவினுடைய ஒரு அடுத்த நிலை. வி மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வந்து செம்மல், அதாவது இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. செம்மல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பூ வாடின நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். 4 வரிசையாக போயிடலாம். ஒரு பேஜில் அந்த பேஜினுடைய அடுத்த பக்கத்தில் தான் அந்த 4வது கேள்வி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அந்த சைடில் இருந்து நம்ம வரப்போகிறோம். இப்போ 4வது கேள்வி பாருங்க. உனை பாடாது இருந்து விட்டேன். இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லின் மிக சரியான இலக்கண குறிப்பு என்ன? மிக சரியான, இங்கே ஒன்று டிக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து சரியான ஆன்சர் கிடையாது. இது வந்து அந்த எக்ஸாம் எழுதுன ஒரு ஸ்டூடெண்டுடைய கொஸ்டின் பேப்பர். இது நமக்கு கிடைச்சது, நம்ம அதில் எடுத்து உள்ள வச்சுருக்கோம். ஆனால் ஆன்சர் என்னங்கிறத பார்த்துக்கோம். இடைக்குறை விகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்த ஆன்சரில் டி ஆன்சரில் நமக்கு வரும். அடுத்து 5வது கேள்வியா, திக்குகள் எட்டும் இருங்க. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட அடிச்சு விட்டுருக்காரு 4-5 டைம். பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட அப்படின்ட்டு அந்த பாரதியினுடைய அந்த வரிகள் அருமையாக இருக்கும். அது ஒரு ரைமிங்கோட படித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதாவது அந்த பாட்டை பாடணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பாரதியினுடைய வரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள பா வகை, சரிங்களா? அந்த என்ன வகையான பா அப்படின்றப்ப சிந்து பா அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? பாரதினாலே சிந்து தான், சிந்துக்கு தந்தை அப்படின்ற பேரெல்லாம் அவருக்கு உண்டு. ஸோ அந்த பா வகைகள் வரிசையாக பார்த்துக்கலாம். அந்த இலக்கண முறைப்படி வரக்கூடிய பா வகைகள் பார்த்திங்கன்னா 4 வகையாக அந்த கலிப்பா, வெண்பா, ஆசிரிப்பா, வஞ்சிப்பால பார்ப்போம். சரி, இந்த பாடல் வந்து சிந்து பால் வந்திருக்கு. 6வது கேள்வி பாருங்கள். அகர வரிசை எப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக? அ ஆ இ ஈ உ ஊ ஏ இதெல்லாம் தெரிஞ்ச போதும். இங்கே ஆன்சர் வந்து பி ஆன்சர். நறுவி, நெருநல், நேமி. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஆள ஆரம்பிச்சிருது, இன் குட்டல் ஆ. இப்போ இந்த மாதிரி இது வரும்பொழுது அகர வரிசைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிரித்து பாருங்கள். இன் குட்டல் ஏ இது நெருநல், இன் குட்டல் நே நெடில் எழுத்து வருதா? ஸோ இங்கே பாருங்கள், ஏ ஏ இது ஆ. அப்போ இடையில ஏதாவது ஒரு எழுத்து இருக்கா? ஆவ தள்ளி வந்திருக்கு. அ ஐ இ உ. இந்த வரிசையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஏ ஏ ஐ ஓ ஓ அப்படின்னு வரிசையாக வரும்பொழுது நமக்கு இது ஆன்சர் ஆகும். மீதி எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் முன்னுப்பின் முரணாக இருக்கும். அது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். 7வது கேள்வியாக நம்ம அடுத்தது போயிடலாம். இங்கே கீழே பாருங்க. கூற்று 1, உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையனவ போலவும் கற்பனை செய்வது உண்டு. இதுக்கு வந்து என்ன பேர் சொல்லியிருக்காருன்னா, இதனை வந்து இணை ஒப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 1 சரி 2 தவறு. ஏன்னு சொல்கிறேன்னா, இலக்கணை என்று அழைக்கப்படும். உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்கள் உணர்வு உள்ளன போலவும் இலக்கணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈலா இக்கு கணை, இலக்கணை அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, இந்த இடத்துல நானே 3 சுழிப்புன்னா போட்டேன். சரிங்களா? இலக்கணை. இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இணை ஒப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் இலக்கணை தான். இதில் என்ன வித்தியாசம்னா, நமக்கு புக்கிலே கொடுத்துருப்பாங்க அந்த உரைநடை பற்றி. அதாவது அந்த காலத்து புலவர்கிட்ட இந்த காலத்து நம்ம என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் புலவர் நம்ம ஆள் ஒருத்தர் டைம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் படித்து அங்கே அவர்கிட்ட போய் உரையாடுற மாதிரி ஒரு கற்பனை கட்டுரை ஒன்று நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம துணைப்பட முறைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் இது. இதில் என்ன சொல்லப்படுங்கன்னா, இதுக்கு கூற்று இதுக்கு சரியானதான்னு சொல்லிட்டு இணை ஒப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்டிருக்காங்க. பட் இணை ஒப்புங்கிறது சரியானதாக இல்லை, இலக்கணைன்னு சொல்லுவாங்க. இணை ஒப்பு அப்படிங்கிறது 2 விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்குறது, கம்பேர் பண்ணி பார்க்குறது இணை ஒப்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து இலக்கணை அப்படிங்கிறது அதுக்கு சரியான ஆன்சர். ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள். 8வது கேள்வியா, முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டறிக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முல்லை, குறிஞ்சி முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த புறப்பொருள் அந்த கருப்பொருள்னு வருது பாருங்கள். அந்த கருப்பொருள் பற்றின அந்த டேபிள் காலம் இருக்கு பாருங்கள். முறுக்கு திங்க இந்திரன் வருவான் கொடு அப்படின்னா முருகன், இந்திரன், வருணன்,
கொற்றவை இதெல்லாம் சொல்கிறோம்ல, குறிஞ்சி முல்லை மருதநிலையில் பார்த்தீங்கன்னா தெய்வத்துடைய பெயர்களுக்கான ஷார்ட்கட். இது வந்து நம்ம கிளாஸில் நம்ம அதிகம் சொல்லியிருப்போம். கருப்பொருள் பற்றின அந்த டேபிளர் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு குறிஞ்சிக்கான பூ வகை வந்து குறிஞ்சி, காந்தல், வேங்கைன்னு சொல்கிறது. முல்லைக்கான பூ வகை வந்து முல்லை தோன்றி, இங்கே பாருங்கள் இது வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இது அதாவது முல்லை தோன்றி பிடவம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம முல்லை நிலத்துக்கு உண்டான அந்த பூ வகை சொல்லுவாங்க. மருதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கல் நீர், தாமரை, குவளை இதெல்லாம் சொல்லுவாங்க. நெய்தலுக்கு வந்து தாழை, நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலைக்கு வந்து குரவம், பாதிரி, குராம்பு, மராம்பு இதெல்லாம் பாலைக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி அந்த டேபிளர் காலத்தில் பூ சம்மந்தமாக ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த டேபிளத்தில் கம்பல்சரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 1 அல்லது 2 கேள்விகள் வந்துட்டு தான் இருக்குது. அதை நாங்கள் தரவாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நம்ம கிளாஸில் அடிக்கடி சொல்லுவோம். அது நம்ம கிளாஸ் டைமில் அது வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். நடக்கிறான், படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடைநிலை என்ன அப்படிங்கிறது கேள்வி. நடக்கிறான் கிருகின்று ஆனின்று நிகழ்கால நிலை, படித்தான் படிக்கிறான் படிப்பான், படித்தான் இறந்த காலம். ஸோ நிகழ்காலம் நிகழ்காலம் இடைநிலை அன்னு வந்தாலும் நமக்கு தெரிஞ்சுது தான். ஆன்சர் ஏ. ரைட். இதில் என்ன சொல்கிறேன்னா, இறந்த கால இடைநிலைக்கு அந்த நிகழ்கால இடைநிலைக்கு என்னென்ன சொன்னேன்? கிருகின்று ஆனின்று. எதிர்கால இடைநிலைக்கு இப்பு இவ்வு சொல்லியிருப்பீங்களா? எதிர்காலத்துக்கு வந்து இப்பு இவ்வு அந்த இடைநிலை எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்போம். இதில் என்ன நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடப்பான்னு சொல்லலாம், இவ்வுக்கு வந்து வருவான் சொல்லலாம் எதிர்கால இடைநிலைக்கு. இறந்த கால இடைநிலைக்கு இத்துட்டு இன்னு, இத்து இட்டு இரு இன்னு, இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொன்றும் இடையில வரக்கூடிய எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் இதுதான் வரும் இறந்த காலத்துக்கு. அதாவது இத்துக்கு நடந்தான் சொல்லலாங்களா, இட்டுக்கு கொண்டான்னு சொல்லலாம், இட்டுக்கு இருக்கு வந்து நின்றான்னு சொல்லலாம், அப்புறம் இன்னுக்கு வந்து வழங்கினான் இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? இது வந்து ஒரு கண்டென்ட்டாக வச்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம போயிடலாமா? அப்போ நமக்கு இதில் ஒன்று வேறு என்ன பெண்டிங்? அவ்வளோதான். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் சொல்லியிருப்போம். சரி, இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். 10வது கேள்வி. இங்கே பாருங்கள், ஒரு குறள் கொடுக்கப்பட்டிருக்கு. தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் உன்னார் அழுதக நீரும் அனைத்து இக்குறள் உணர்த்த வருவது டேஸ் ஆகும். இதில் எதை வந்து உணர்த்த வருது? பி ஆன்சர் கோடா நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தொழுகையுள்ளும் படையொடுங்கும் உன்னார் அழுதக நீரும் அனைத்து. இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா, பகைவர்களை தொழுது நிற்கக்கூடிய அந்த கைக்குள்ள கொலையை செய்யக்கூடிய அந்த கொலைக்கருவி கத்தி மறைச்சி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவர் அழுத கண்ணீருக்குள்ளேயும் வஞ்சகம் மறைஞ்சி இருக்கும் அப்படிங்கிறத உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளில் சொல்லப்படுது. 11வது கேள்வி. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எது அப்படிங்கிற கேள்வி. ஆசிரியப்பா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எது? அதாவது பி ஆன்சர் முல்லைப்பாட்டு தான். நப்பூதனார் எழுதுனது முல்லைப்பாட்டு. அடிக்கடி இது 2 கேள்வி முல்லைப்பாட்டு கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு பற்றி சொல்லணும்னா, இது வந்து 103 அடிகள் கொண்டது. காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் நப்பூதனார் பாடியது. இதனுடைய பாட்டுடைய தலைவன் வந்து தலையானுங்கானத்தைச் சேர்கின்ற பாண்டி நெடுஞ்செழியன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடையது இந்த முல்லைப்பாட்டு தான் சொல்கிறது. சரிங்களா? அடுத்து 12வது கேள்வியை பார்க்கலாம். இதில் பாருங்கள், சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. சந்திப்பிழை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. சந்திப்பிழை ஒவ்வொரு இதுலேயும் அந்த வல்லினம் மிக இடங்கள் மிக இடங்கள்லாம் தெரிஞ்சிடலாம், ஈஸியாக அடிச்சிடலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கொக்களித்தன அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 13வது கேள்வி பாருங்கள். கொன்றை காயா குருந்தம். நம்ம ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டேபிளர் காலம், அந்த கருப்பொருள். இது ஒரு கேள்வி. 2 கேள்வி இந்த இதில் கேட்டிருந்துருக்காங்க. இந்த கேள்வியும் கருப்பொருள் அப்படிங்கிற அட்டவணையில் வந்துட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா மரம் அப்படிங்கிற வகையில் வந்திருக்கு. குறிஞ்சிக்கு சொல்லக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா அகில், வேங்கை, சந்தனம், தேக்கு, மூங்கில் இதெல்லாம் சொல்லலாம். முல்லைக்கு வந்து கொன்றை, காயா, குருந்தம் இதெல்லாம் சொல்லலாம். மருதத்துக்கு வந்து காஞ்சி, மருதம், வஞ்சி இதெல்லாம் சொல்லலாம். நெய்தலுக்கு வந்து புன்னை, ஞாழல் இதெல்லாம் சரிங்களா. பாலைக்கு வந்து இழுப்பை, பாலை, ஊமிஞை, ஓமை இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? இது வந்து அதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வியாக 3ஆம் வேற்றுமை தொகை எது? இங்கே இருக்கிறதுல வந்து 3ஆம் வேற்றுமை தொகை டி ஆன்சர் கைத்தொழுது அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை தொகைக்கான ஆன்சர் கைத்தொழுது. அடுத்து போயிடலாம். விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கும். இந்த குறள் தான். இது நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈஸியாக அடிக்கலாம். கருவியும் டேஷ். புரியுங்களா? ஸோ இது வந்து முக்கியமான அந்த குறள்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது. டி தான் ஆன்சர் இருக்குது. காலமும் மாண்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆட் பண்ணலாம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவியும் அதே மாதிரி மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா, தொழில் செய்கிறதுக்கு தேவையான கருவி, அதுக்கேற்ற காலம். ஆமாம், இப்போ கருவின்னா, இப்போ உழவு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா, மழை வர டைமில் கொண்டு போய் உழவு தொழில் செஞ்சால் தான் அதில் விதைச்சி அது என்ன சொல்கிறது, அந்த ஈரப்பதத்துக்கு செடி வரும். அந்த மாதிரி அதுக்கு தேவையான கருவி, அதுக்கேற்ற காலம், அந்த செயலுடைய தன்மை, செய்யக்கூடிய அந்த முறை, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒரு செயலை செய்பவர் உழவன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஒரு அமைச்சரும் வந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த திட்டங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள் சொல்லலாம். அடுத்து 16வது கேள்வியாக பாருங்கள். நமக்கு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள். ஆமாம், ஒரு பொருள் குறித்த
பொருள் பரசொல் அதாவது ஒரு சொல் பல பொருள் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இதில் பார்ப்போம். இதில் வந்து என்ன சொல்லணும்னா ஏ ஆன்சர், அதாவது பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல் இதெல்லாம் வந்து அதுக்குண்டான மீனிங்கை சொல்கிறது தான். சரிங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். 17வது கேள்வி கீழே பாருங்கள். எங்கிருந்து வருகிறீர்கள், உணவு உண்டீர்களா? இந்த 2 கேள்வி இங்கே கேட்டிருக்காங்க. கேட்பது வினா வகையில் எந்த வகையில் அடங்கும்? எங்கிருந்து வருகிறீர்கள்? சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து அறியா வினா ஃபஸ்ட்டு, கொடை வினா அதாவது எங்கிருந்து வருகிறீர்கள் தெரியல, அறியவில்லை, அதாவது அறியா வினா. உணவு உண்டீர்களா? இல்லைன்னா நான் தரேன். அப்போ ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கீங்கன்னா அது கொடை. சரிங்களா? ரைட். 18வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வள ஈ வந்தாலே நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம வந்து செய்யுள் சாலப்படி, சொல்லி சாலப்படியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அதில் வந்து நமக்கு ஆன்சர் வந்து வரிசையாக கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ பொறுத்துக்கல வள ஈ வந்தாலே சொல்லி சாலப்படி தான் இல்லைங்களா? அடுத்து உறுதுயர் கொடுத்துருங்க வினைத்தொகை. பெருமுது அமுது அப்படின்னு சொல்லலாம். பெருமுது அப்படின்னு கொடுத்துருக்குன்னா அது பண்பு தொகை. நோக்கி வினையச்சம், நோக்கி சென்றார் சொல்லலாம் இல்லைங்களா? நோக்கி வந்தார் சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ வினையச்சம். ரைட்டுங்களா? அதுக்குண்டான ஆன்சர் வந்து அதில் கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்கள் 19வது கேள்வி. கூற்று 1. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல். நான் ஏற்கனவே முன்னதாக நம்ம அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லைங்களா? முல்லைப்பாட்டு இது சரிதான். கூற்று 2. முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டது. இல்லை நம்ம முன்னதான் படித்தோம் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது முல்லைப்பாட்டு. அப்போ கூற்று சரி, அந்த காரணம் வந்து தவறு. சரிங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். 20வது கேள்வி. விதை, கொட்டை, முதிரை, முத்து இதெல்லாம் அந்த விதைகளை பற்றி சொல்கிறது. விதை ஒவ்வொரு இதுக்கும் வந்து விதைகள் சொல்கிறது. நம்ம அது ஒரு டேபிளர் காலமே எனக்கு இருக்குது, நம்ம தனியாக அதை பார்த்துப்போம். விதை கத்திரி, மிளகாய் முதலமைற்றினுடைய வித்து விதைன்னு சொல்கிறோம். கொட்டை மா, பனை முதலவற்றின் வித்து. சரி. முதிரை அவரை, துவரை முதலியவற்றை அந்த பயிர்கள் அது வந்து சொல்லுவாங்க. முத்து வேம்பு, ஆமணுக்கு முதலவற்றினுடைய வித்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட்டுங்களா? அடுத்து 21வது கேள்வி. சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து கோடிட்டங்களை நிரப்புக. இன்மையின், இப்போ பாருங்க இதில் 2 குறள் கேட்டேன் பார்த்தீங்களா? இன்மையின் இன்னாதது ஆதியனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்திருக்கும். இது வந்துட்டு நல்குறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. பொருத்தமான பொருள் முகிழ்த்த, பாப்பத்தே பார்த்தீங்களா? பாப்பத்தே 10 பாட்டு 10 அதிலே வந்திருக்கு. முகிழ்த்த தோன்றிய அப்படின்னு சொல்லுவோம். பாப்பத்தே 10 பாட்டு சொல்லுவாங்க. நற்கணக்கே 15 கீழ்கணக்கு சொல்லுவாங்க. மன்னி நிலைத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மன்னி. சரிங்களா? ஸோ இதை வந்து வரிசையாக பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ரைட். அடுத்து பாருங்கள். 20 சரியான நிறுத்தல் குறித்த சொற்களை கண்டறிக. நிறுத்தல் குறியல். மனிதா அழைப்பது கேட்கிறதா? இது வந்து எந்த இதை வந்து பயன்படுத்த அப்படின்னா டி ஆன்சர். மனிதா ஆச்சரியக்குறி அழைப்பது கேட்கிறதா கேள்விக்குறி. இதை வந்து நம்ம கொண்டு வந்தோம். 24வது கேள்வி. கடல் கடந்தும் தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல் எது அப்படிங்கிறது கேள்வி. கார்டிலா. ஆன்சர் வந்து கார்டிலா. எப்படி சார்? இதில் ஒரு சில நியூஸ் பின்னாடி நமக்கு வந்திருக்கு. இதிலிருந்து 2 கேள்வி கேட்டாங்க. கார்டிலா சி ஆன்சர். அதாவது போர்ச்சுகீசிய நாட்டுடைய தலைநகர் லிஸ்பன்ஸ். 1554 கார்டிலா அப்படின்ற நூல் முதல்ல தமிழ் மொழியில தான் மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க அப்படின்னு அங்கே சொல்லப்படுற ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள். பொறுத்துக அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. செய்யுள் செயலப்படை இதில் பொறுத்துக்க பாருங்கள். அதுக்கான ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. செய்யுள் செயலப்படை என்ன? இன்னிசை, சொல்லிசை. சரிங்களா? அதே மாதிரி ஒற்றல் அப்படி. இப்போ இன்னிசை அளபடை வந்து நம்ம சொல்லியிருப்போம் அடிக்கடி. செய்யுள் செயல் இந்த அளபடைகளை அடிக்கடி கிளாஸ் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் வந்து செய்யுளிசை 2 ஓதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இன்னிசை கெடுப்பதும், இந்த ஊ வந்து அது இன்னிசை அப்படின்னு சொல்லியிருப்போம். அது நிறைய அசைகள், 2க்கு மேற்பட்ட அசைகள் வந்திருக்கணும். சொல்லிசை அப்படிங்கிறது நசை அந்த விரும்பி அப்படின்ற பொருள் வருது. ஒற்றலபடை உங்களுக்கு தெரியும், அந்த 11 எழுத்துக்கள் ஏ இங்கு அந்த மாதிரி வருது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு இதில் கொடுத்துருப்போம் வரிசை. அது வரிசையாக சொல்லியாச்சு. அடுத்து போயிடலாம். இருபத்தாறாவது. போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்ட நான் சொன்ன பார்த்தீங்களா அதுதான் டேஸ் என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. கார்டிலா அப்படின்னு நம்ம முன்ன சொன்ன ஒரு கேள்வி தான். ஆன்சர் வந்து ஏ. இந்த கார்டிலா வார்த்தை மட்டும் பண்ணுங்க 2 டைம் சொல்லி பார்த்தீங்களா? ரைட். 27வது கேள்வி பாருங்க. நச்சப்படா அதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணியை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி இந்த அணிகள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கேள்வி வந்து தருகிறது. பொருள் பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்கிறால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற, யாராலையும் விரும்பாத ஒரு ஆள் வந்து பெற்ற செல்வம் ஊருக்கு நடுவில் நச்சு மரம் பழுத்தது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஸோ அதனுடைய மீனிங் ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும், ஊமையாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா?
ரைட். இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உவமை அணி, பிரிதி மொழிதல் அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேள்வி வந்துட்டே இருக்கு. புரியுங்களா? ஸோ அந்த ரிப்பீட்டடாக வரக்கூடிய அணிகள் எந்தெந்த குறள்கள் கிராஸ் ஆகுதோ அதை மெயினாக பார்த்து நம்ம படிக்கணும். சரிங்களா? 28வது கேள்வியை பாருங்கள். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்? எவ்வளோ சூப்பரான கா. சச்சிதானந்தன் அவர்கள். சரிங்களா? அடுத்த கேள்வியாக போயிடலாம். கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக வந்துட்டோம். 30 கேள்விகள் முதல்ல இன்றைக்கி பார்த்தோம். மொத்தம் 47 கேள்விகள் இருக்குது இல்லைங்களா? 30 29வது கேள்விங்க, மரபு பிழையற்ற சரியான தொடர்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரிசையாக நம்ம சி ஆன்சராக நம்ம இதில் அந்த மரபு பிழைகள் வந்து நம்ம பி ஆன்சராக வந்துடும். அதாவது 1 4. சரிங்களா? 1 4 என்ன அப்படின்னா அதை நம்ம முன்னே செக் பண்ணி பார்த்தல, என் தாய் காய்ந்த குச்சிகளை எடுத்து வந்து உணவு சமைத்தால் மாம்பிஞ்சு ஊறுகாய் சுவையாக இருக்கும். மாம்பிஞ்சு ஊறுகாய் சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது இது 1 4 அப்படிங்கிறது பி ஆன்சராக இதுக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் 30வது கேள்வி, லாஸ்ட் ஒரு கேள்வி என்ன சொல்லணும்னா, சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் அப்படிங்கிறது விஷயம் பார்த்தீங்கன்னா, சொல்லாய்வு கட்டுரை தேவநாயக பாவனார் சொல்லியிருப்பார். அதாவது சொல்லாய்வு கட்டுரைகள் என்ன மெசேஜ் கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த நூலில் இருக்கக்கூடிய தமிழ் சொல் வளம் அப்படின்ற அந்த கட்டுரையுடைய சுருக்கம் தான் இது. ஓகே. இப்போ இதில் வந்து பார்ட் ஏ 30 கேள்விகள் பார்த்துட்டோம். பார்ட் பி இதில் வந்து ஒரு 17 கேள்விகள் இருக்குது. அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா, பியூஓக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் நாம் எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஈஸியான கேள்விகள் தான். நம்ம ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.